நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம். இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். நீண்ட நெடிய அதிமுக பாரம்பரியம் கொண்ட முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தற்போது அறிவாலயம் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார். அதற்காக அறிவாலயம் வந்திருக்கும் அவரை திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளை அவரை வரவேற்று அழைத்து சென்றிருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவினுடைய தளபதியாக தேர்ந்தவர் வைத்திலிங்கம். ஐவர் குழு என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த அதிமுகவை வழிநடத்தக்கூடிய அந்த ஐவர் குழுவில் முக்கியமான ஆளாக டெல்டா மண்டல தளபதியாக விளங்கியவர் வைத்திலிங்கம். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் சூழல் காரணமாகவும் அடுத்தடுத்து அவர் எடுத்து வைத்த பல்வேறு முயற்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் உடனான அந்த அணிமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாலும் அவர் அரசியலில் பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் அவர் சமீப காலமாக ஓரம் கட்டப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் உடன் சேர்ந்த அனைவருமே தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஓபிஎஸ் உடைய அந்த கூடாரமே தற்போது காலியாகி விட்டதன் காரணமாக மீதமிருந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தற்போது சட்டமன்ற உறுப்பினராக வைத்திலிங்கம் என அனைவருமே திமுக பக்கம் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஓபிஎஸ் உடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மட்டுமல்ல, தற்போது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்த கட்டமாக நாம் எங்கே செல்வது, எந்த தொகுதியில் நிற்பது, மேலும் எந்த கூட்டணி நமக்கு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை ஓபிஎஸ் அணியில் இருப்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் பாஜக கூட்டணியில் அதிமுக தற்போது வலுவாக உள்ள நிலையில் ஓபிஎஸ் உடனான அந்த சமரச பேச்சுவார்த்தை என்பது இனி வாய்ப்பு இல்லை. நாங்கள் ஓபிஎஸ்ஐ ஏற்க மாட்டோம், கட்சியில் எந்த ஒரு பதவியும் கொடுக்க மாட்டோம், அவரை அடிப்படை உறுப்பினராக கூட நாங்கள் ஏற்க மாட்டோம் என டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு வேறு வழியின்றி ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் மாறி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய செயலாளராக ஒருத்த நாட்டில் தன்னுடைய வாழ்நாளை துவங்கி அவர் படிப்படியாக வட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட செயலாளர் என தஞ்சை மாவட்டத்தில் முக்கியமான ஆளாக விளங்கியவர். அது மட்டுமல்ல, முக்கிய அமைச்சராகவும் அதிமுக காலத்தில் இருந்தார். உணவுத்துறை மற்றும் சிஎம்டிஏ உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சராகவும் குடிநீர் உள்ளிட்ட அதாவது வீட்டு வசதித்துறை வாரிய அமைச்சராகவும் அவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அவர் ஒரத்தநாடு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். அதற்கு முன்னதாக நடந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாட்டில் தோல்வியடைந்த பிறகு உடனடியாக அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அந்த கடந்த 2021 தேர்தலுக்கு முன்னதாக 2016 தேர்தலில் அவர் திமுகவிடம் ஒரத்தநாட்டிலே தோல்வியடைந்தார். அந்த தேர்தலை தொடர்ந்து அவருக்கு உடனடியாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அவர் அதிமுகவில் வலிமையான ஒரு ஆளாக இருந்தார். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய டெல்டா மண்டலத்தின் முகமாகவும் அவர் பார்க்கப்பட்டார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிருந்த 4 மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இடங்களை திமுக தன்னுடைய வசம் வைத்திருக்கும். கிட்டத்தட்ட 30 தொகுதிக்கு மேலாக திமுக தன் வசம் வைத்திருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றதில் அதில் முன்னாள் அமைச்சர்களான அந்த 3 பேர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 3 பேரும் இருக்கிறார்கள். அதில் வைத்திலிங்கம் மட்டும்தான் ஒரு முக்கிய மூத்த தலைவராக அவர் இருந்தார். திமுக வலிமையாக மட்டுமல்லாமல் எந்த கட்சி எதிர்கட்சி ஆளும் கட்சி என்றெல்லாம் இல்லாமல் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் திமுக தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வைக்கும் சூழலில் அந்த ஆதிக்கத்தை அடித்து நொறுக்கி அதை அதிமுகவின் கோட்டையாக மாற்றிய
ஒரு மிகப்பெரிய ஜெயலலிதா அவர்களுடைய நற்பெயரை பெற்ற வைத்திலிங்கம் அவர் தொடர்ச்சியாக அவர் அதிமுகவினுடைய முகமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் அறிவாலயத்துக்கு வந்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். அதற்காக தற்போது அவர் அறிவாலயம் வந்திருக்கிறார். அறிவாலயம் வந்திருக்கும் அவரை திமுகவினுடைய முக்கிய முன்னணி நிர்வாகிகள் அவரை வரவேற்று தற்போது உள்ளே அமர வைத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதன் மூலம் அதிமுக டெல்டா பகுதிகளில் ஒரு வலுவான எதிரியே இல்லாத ஒரு சூழலை தற்போது திமுக கொண்டு வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வைத்திலிங்கம் ஒருவர் தான் குறைந்தபட்சம் திமுகவை எதிர்த்து சண்டை போட்ட நிலையில் தற்போது அவரும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 8 தொகுதிகளிலும் எந்த அளவிற்கு வாய்ப்பு இருக்கும் என்பது வருகின்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வலுவாக டெல்டா மாவட்டங்கள் இருந்தாலும் கூட வைத்திலிங்கத்தினுடைய வருகை என்பது கூடுதல் பலம் சேர்ப்பதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அவர் தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.